இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஏங்க ஒரு பான் பீடா போடுறீங்களா? என்ன பீடா சாப்பிடுறீங்க? ஸ்வீட்டா போடுங்க. இருங்க போட்டு தரேன். கொஞ்சம் நல்லாவே தடவுங்க இனிப்ப. அதெல்லாம் நீங்க கவலைப்படவே வேண்டாம். சுண்ணாம்பையும் இனிப்பையும் தாராளமா போடுவேன். இந்த காலனிக்கு நீங்க புதுசு போல இருக்கு. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க அக்கம் பக்கத்துல யார வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நிர்மலா இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க தேடி பார்த்தாலும் நான் தான் பெஸ்ட் பீடா போட்டு கொடுப்பேன். இந்தாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்ப சரி, நீங்க இங்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. இனிமே நீங்க இங்க வந்து தான் பீடா வாங்கணும். நிச்சயமா. சரி, உன்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறியா? ஏன்? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்ட்டி ஆர்டர் தான் வந்துச்சுன்னா கொடுத்துடலாம் இல்லையா? அதுக்காக தான் உன் நம்பர் கேட்குறேன். அப்படியா? அதுக்கு தான் பெரிய ஆர்டர்லாம் வந்து உனக்கே கொடுத்துருவேன்ல. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நாங்க பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுப்போம். கூடவே கும்முன்னு பீடா போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்க பார்ட்டிக்கு வர எந்த ஆளுங்களா இருந்தாலும் சரி, சாப்பாட்டை கூட மறந்துடுவாங்க. இந்த நிர்மலா போட்டு பீடாவை மறக்க மாட்டாங்க. போடு, நீ கொடுத்தது சூப்பரா இருக்கு. சரி, நம்பர் கொடு. வர வர ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு எனக்கு. என் நம்பரே ஞாபகத்துல இல்ல. அப்புறம் இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. இதுல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. சரி, அப்ப நானே ஃபோன் பண்றேன். நிச்சயமா. எவ்வளவு நேரமா நான் உனக்கு ஃபோன் பண்றது? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? அது வந்து நான் ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனா வேலை ஆயிடுச்சு. லலிதண்ணா, இங்க எதுக்கு நீங்க சிரமப்பட்டு வந்திருக்கீங்க? லலித் அண்ணன் இல்ல, வெறும் லலித் தான். புரிஞ்சதா? வாடகை என்னாச்சு? என்ன வாடகை இப்பவே கேக்குறீங்க? நேர்லயே பாக்குறீங்கல்ல, தொழிலே நடக்கல இங்க. இந்த நேரத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்படி நீ எனக்காக என்ன பண்ணிருக்க? ஓ, எவ்வளவு வருஷமா உங்ககிட்ட நான் வாடகைக்கு குடியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என் மேல பொறுப்பு இருக்கணும்ல. நீங்க ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல. ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்ட. அந்த ராகேஷ் பொறுக்கி மேல இருந்த ஆசையில இப்ப வீட்டு செலவு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிற இல்லையா? இதுல உனக்கு 2 பசங்க வேற, அதுவும் சின்ன பசங்க. அவங்களையும் நீ தான் பாத்துக்கணும் இல்லையா? இத பாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். நீயும் ராகேஷும் தனித்தனியா படுத்து தூங்குறீங்களாமே. நான் கூட தனியா தான் படுத்து தூங்குறேன், நீயும் தனியா படுத்து தான் தூங்குற. ஏன் நம்ம ஒன்னா படுத்து தூங்க கூடாது? இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்றேன். கண்டிப்பா இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கோம். ஆட்டிங்க கையறங்க அம்மா மேல இருந்து. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது? என்னடா பண்ற? சொன்னா கேளு. வேண்டாம், அவனை அடிக்காதீங்க. வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம், அடிக்காதீங்க. இங்க பாருங்க, இவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இவனை அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. 2 பேரும் நல்லாவே நடிக்கிறீங்க. நாளைக்கு என் வாடகை வந்தாகணும். குடுக்கலான்னு வச்சுக்க. நாளைக்கு வீட்டை காலி பண்ணிடுங்க, இல்லன்னா நாயை துரத்துற மாதிரி வீட்டை விட்டு துரத்திடுவேன். இருக்குடா. இல்ல, இங்க பாருங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒரு நாள்ல என்னால ஏற்பாடு பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் என் மேல இறக்கம் காட்டுங்க. இத உன் பையன் என்ன கல்லால அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாத்துக்கணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க.
உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வீட்டு ஓனரையே நீ வம்புக்கு எடுத்திருக்க. ஹவுஸ் ஓனருங்கிறதுனால உங்க கையெல்லாம் பிடிக்கலாம் அவன். பணத்தை கொடுத்துட்டு பேச்ச முடிக்க பாருங்க. என்ன பேச்ச முடிக்க சொல்ற? எல்லாமே உனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சா? நாள் பூரா உழைச்சு பணம் சம்பாதிக்கிற, ஆனா அப்பா கூட அது பத்த மாட்டேங்குது. அப்புறம் நீ எதுக்கு அப்பாவை விட்டுட்டு உன் பொறுக்கி காதலனோட இங்க வந்த? ஓவரா பேசுன. வாடா போலாம். டேய், ஏன்டா இப்படி தேவையில்லா சண்டையில இழுத்துன்னு வர? நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அங்கிள். இவன் ரத்தம் எப்பவுமே சூடாவே இருக்கு. அப்பா, அம்மா பண்றதெல்லாம் சரியில்லைப்பா. அதை பார்த்தா உங்களுக்கே கோவம் வந்துடும். அவங்களால எனக்கு ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. எனக்கு அது புரியுதுடா. அதனால தான் நான் அவளை விவாகரத்து பண்ணிட்டேன். சரி, அதை விடு. ஆமா, உன் தங்கச்சி எப்படி இருக்கா? பியும் நல்லா தான் இருக்கா. அப்பா, நாங்க ஏன் உங்க கூட இருக்க கூடாது? உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? நான் ஒரு வேலை பண்றேன். இந்த சிட்டிலேயே வேலையை மாத்திக்க முடியுமான்னு என்னுடைய பாஸ் கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டு பார்க்கறேன்னு. சரிப்பா. அப்பதான் நான் உன் கூடயும் உன் தங்கச்சி கூடயும் இருக்க முடியும். லவ் யூப்பா. அட, என்னடா இது? சமோசா. ஐயோ, இப்ப நீ நல்லா வளர்ந்துட்ட. ஆமா, செம அழகாவும் இருக்கால. என்ன மாப்பிள்ளை யாராவது பாத்திருக்கீங்களா? இவளை பார்த்த உடனே பிடிச்சு போயிடும். ஏய், ஸ்நாக்ஸ் இங்க என்ன நடக்குது? இத பாரு, நீ ரூமுக்கு போ. சமோசா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போ. உன்னை உன் ரூமுக்கு போன்னு நான் சொன்னேன். இங்க பாரு, எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உன்னோட இந்த கேவலமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. இங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? அண்ணி, ரிலாக்ஸா இருங்க. ஏய், நீ வாயை மூடிக்கிட்டு இரு. உன்கிட்ட ஒண்ணு நான் பேசலையே. போதும் விளையாடுனது. எல்லாரும் கிளம்புங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, கிளம்புங்க முதல்ல. ஏய் நிர்மலா, இந்த வீடு என்னோடதும் தான். அப்புறம் நீ என்ன அவமானப்படுத்துற? நான் ஒன்னு அவமானப்படுத்துறேனா? உனக்கு மானம் ஒண்ணு இருந்தா தானே உன்னை நான் அவமானப்படுத்துறதுக்கு. உனக்கு தெரியும்ல, வீட்ல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கான்னு. உன்னோட இந்த கேவலமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு பாத்துக்கணும். வெளியில போய் ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பார்க்காம வீட்ல உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். போங்க எல்லாரும் வெளிய. நிர்மலா, போதும், நிறுத்து. இல்லனா என்ன? இந்த கோவமா பேசுறத எல்லாம் உன்னோடயே வச்சுக்க. அப்படி உனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து அனுப்பிவிடு. அவங்க கூடயே நீ வெளியில போயிடு. போ. ஏய், சொல்லிக்கிட்டு இருக்கல, எந்திரிச்சு கிளம்புங்க. இல்ல அண்ணி, நாங்க கிளம்புறோம். நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. ஆமா, எங்களால நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. வீட்ல உட்காந்து என்னெல்லாம் கூத்து அடிச்சிட்டு இருக்க நீ? முகத்தை அப்படியே அப்பாவி மாதிரி வச்சிட்டு இருக்காத என்ன? இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் நீ எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே அடிச்சு துவைக்கணும் போல இருக்கு. ஓ, அப்படியா? அப்புறம் ஏண்டி எனக்காக உன் புருஷனை விட்டுட்டு வந்த? நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ரிஷி எங்க? எனக்கு எப்படி தெரியும்? போயிருப்பான் அவங்க அப்பனை பாக்குறதுக்கு. என் மூட கெடுத்துட்ட. இன்னும் கொஞ்சம் வாய தரேன். பங்கஜ் கண்ணா, வேணுன்றதை கேட்டு வாங்கி சாப்பிடணும். அங்கிள், தேங்க்யூ. அப்பா,
அம்மாவோட சமையலை விட லட்சம் மடங்கு நல்லா இருக்கு. ரிஷி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என் பசங்க கிட்ட இருந்து தூரமா இருங்கன்னு. மம்மி, அப்பா ஒண்ணு என்னை இங்க கூப்பிடல, நானா தான் வந்தேன். எனக்கு உங்க கூட இருக்க விருப்பம் இல்லை, அப்பா கூட தான் நான் இருப்பேன். அப்படியா? அப்போ ஒரு முறை அதை உங்க அப்பா கிட்டயும் கேட்டுடு. பொண்ணு வச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல கேளு. நிர்மலா ப்ளீஸ். ஏன் சொல்லுங்க இவங்கிட்ட, நமக்கு ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்னு. இங்க பாரு, புருஷனுக்குன்னு சில பொறுப்பெல்லாம் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணும். ஆனா உன்னோட அப்பா, அவர் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அவரோட அம்மா அவரோட தங்கச்சிக்காகவே தான் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன, நமக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. என் தங்கச்சியோட புகுந்த வீடு எப்படின்னு நிர்மலா உனக்கே தெரியும் இல்லையா? வரதட்சணைக்காக இன்னி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போய் உன் தங்கச்சியை கட்டி கொடுத்த? நீயும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் குழந்தைங்களை பெத்துக்கிட்ட? வாய மூடுறி. உன்னுடைய திமிர் இன்னும் அடங்கவே இல்லடி. அதை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். நான் கொடுக்க போற அடியை நீ மறக்கவே மாட்டேன். ஏய் போ, உன்னால முடிஞ்சது பண்ணு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், புரிஞ்சுதா? மரியாதையா வா என் கூட, வா. யாருமே என்னை இங்க நிம்மதியா வாழ விட மாட்டீங்கல்ல? என் பேக்ல இருக்கிற பணத்தை திருடுற அளவுக்கு நீ மான மரியாதை இழந்துட்டல. நிர்மலா போதும், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எதுக்கு? பணத்தை வாங்கிட்டு போய் போதையில மிதக்கிறதுக்கா? நாள் பூரா உழைச்சு பணம் சம்பாதிக்கிறவன் நான். ஆனா நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லல்ல. ஏய் நிர்மலா, இங்க பாரு, இப்படிலாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது. இந்த வீட்டோட ஆம்பளன்னா. அப்படியா? பணம் வேணுமா? இந்த வாங்கிக்க. வெக்கமே இல்லாம ஒண்ணு நீ ஆம்பளைன்னு சொல்லிக்கிறியா? நீ ஆம்பளையும் கிடையாது, உனக்கு ஆண்மையும் இல்ல. உனக்கு என்ன கை கால் விளங்காம போச்சா? வெளியில போய் ஏன் உழைக்க மாட்டேங்கிற? உன் உடம்பு வளையலையா? பொண்டாட்டி பேக்ல இருந்து பணத்தை திருடிட்டு ஒன்ன நீ ஆம்பளைன்னு சொல்லிக்கிற. இந்த நிமிஷமே நீ என் வீட்டை விட்டு வெளியில போ. நிர்மலா, இந்த வீடு என்னோடதும் தான். இந்த நிமிஷமே நிரூபிக்கிற இந்த வீடு யாரோடதுன்னு. வா நிர்மலா, போ வெளியே. நீ பண்றது சரியில்லை நிர்மலா. நீ ஞாபகம் வச்சுக்க, இதோட விளைவை நீ அனுபவிக்க வேண்டியது வரும். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ வெளியில போ. உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு உங்க கூட இருக்க விருப்பம் இல்லை, அப்பா கூட தான் நான் இருப்பேன். நீ பண்றது சரியில்லை நிர்மலா. நீ ஞாபகம் வச்சுக்கோ, இதோட விளைவை நீ அனுபவிக்க வேண்டியது வரும். போதும், நாளைக்கு என் வாடகை வந்தாகணும். குடுக்கலான்னு வச்சுக்க. நாளைக்கு வீட்டை காலி பண்ணிடு, இல்லைன்னா நாயை துரத்துற மாதிரி வீட்டை விட்டு துரத்திடுவேன். என்ன பண்ணுவேன்? பணத்துக்கு நான் எங்க போவேன்? ரிஷி, இத பாரு, உள்ள போய் தேவையில்லாத டிராமா எல்லாம் போடாத, புரியுதா? வா, வாய மூடிக்கிட்டு. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, அது ரிஷி சின்ன பையன், அவனை மன்னிச்சிருங்களேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ இப்படி சங்கடப்பட்டா என் மனசு தாங்கல. வா, உள்ள வா.
ம் ம் வா. இவ்வளவு வேணும்னா நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா நிர்மலா, நீ இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. இவன் தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்ல, அவன் வாய் திறந்து மன்னிப்பு கேட்க மாட்டானா? ஆ, ஏன் கேட்க மாட்டான்? அவன் மன்னிப்பு கேட்க தானே இங்க வந்தான். ரிஷி, வாடா கண்ணா, ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு. ரிஷி, மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். சாரி. பாத்தீங்களா, நான் தான் சொன்னல. போதுமா? சின்ன பையன், அதான் கோவத்துல தெரியாம. சரி விடு, சின்ன பையன் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவனோட ரத்தமும் உந்த மாதிரியே சூடாவே இருக்கு. அது சரி, நீ எவ்வளவு நாள் வேணும்னா டைம் எடுத்துக்க, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம 2 பேரும் தோஸ்த் தானே, ஜிகிடி தோஸ்த். கையறா. ரிஷி, உனக்கு என்ன பைத்தியமா? ரிஷி, டேய் டேய், என்னடா பண்ணிட்ட நீ? பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? போடா போ, அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. ரிஷி, மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுடா. யாருக்கு வேணும் இவனோட பணம்? அதுவும் இவன் இல்லாம நம்மளால வாழ முடியாதா என்ன? ரிஷி, ரிஷி நில்லு. ஐயோ, என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு? விடு, தள்ளி போ. ஓ, ரொம்ப ஓவரா பண்றீங்க. இல்ல, அவன் தெரியாம பண்ணிட்டான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவனுக்காக. நான் சொல்றத நீ கேளு. எனக்கு நாளைக்கே என்னோட ரெண்ட் வேணும், இல்லனா வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. கிளம்பு. இல்ல இல்ல, கிளம்பு. வந்துட்டா பெருசா, கிளம்புடே. உலகத்திலே கேவலமான அம்மா எனக்கு என்ன கிடைச்சிருக்கா? ரிஷி, அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க உன் அம்மா. ஆனா இப்படிப்பட்ட அம்மா தேவையே இல்லடா. எங்க அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது வேற. சத்தியமா சொல்றேன், ஒரு தடவை மட்டும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்கள பழி வாங்குவேன். விட மாட்டேன் நான் அவளை. ரொம்ப ஓவரா பண்றீங்க. நாளைக்கு என் வாடகை வந்தாகணும், குடுக்கலான்னு வச்சுக்க. நாளைக்கு வீட்டை காலி பண்ணிடு, இல்லனா நாயை துரத்துற மாதிரி வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஹலோ ஹலோ சார், நான் நிர்மலா பேசுறேன். அது வந்து பீடா ஆர்டர் ஏதாவது இருக்கா? நான் போட்டு தரேனே. கொஞ்சம் ஏதாவது ஆர்டர் இருந்தா சொல்லுங்க, பண தேவை இருக்கு. அதான். இப்போதைக்கு ஆர்டர் எதுவும் வரலம்மா, வந்தா நானே சொல்றேன். ஓகே, வச்சிட்டா? சரி. ஹலோ ஹலோ சார், நான் நிர்மலா பேசுறேன். சொல்லுமா. அது வந்து பீடா ஆர்டர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இங்க பாருமா, கொஞ்சம் பிஸியா இருக்கம்மா, நானே அப்புறம் கூப்பிடுறேன். வை. சரி. நான் ராத்திரி உன்னை பார்க்க வரேன். அம்மா இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க எங்க போயிருப்பாங்க? எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எனக்கு என்ன கவலை? அவங்க வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. வாடா பங்கஜ், உள்ள போய் உட்காரலாம். அண்ணா நில்ல.
சார் சார் ஒரு பொம்பளையோட பாடி, அந்த பாடி எரிக்கப்பட்டிருக்கு. பர்ஸ காமி. இத பாருங்க, முழுசா எரிஞ்சு போச்சு. இதுல இருந்த ஐடி கார்ட்ஸ், பணம் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் இந்த பாடி பக்கத்துல 2 ஃபோன் கிடைச்சது. ஆனா இந்த 2 ஃபோனும் கூட முழுசா எரிஞ்சிடுச்சு. 2 ஃபோனா? ஆமாங்க சார். சார் இப்படி இருக்கலாம்ல, ஒரு ஃபோன் இவங்களோடது, இன்னொன்னு கொலையாளி இதுன்னு. ஆனா இதுல இருந்து நமக்கு சிம் கார்டும் கிடைக்காது, இந்த போனோட IMEI நம்பரும் கிடைக்காது. இந்த போன் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்கு. யார் இந்த கொலையை பண்ணானோ அவன் இந்த போனத்தை எரிக்க நினைச்சிருக்கான். அப்பதான் இந்த பொம்பளோட ஐடென்டிட்டியும் யாருக்கும் கிடைக்காது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பக்கத்துல எல்லாம் சர்ச் பண்ணுங்க. மேபி நமக்கு ஏதாவது தடையும் கிடைக்கலாம். எஸ் சார், நீங்க அங்க செக் பண்ணுங்க. மேடம், சார் சார் இந்த கார்டு கிடைச்சிருக்கு. கோபால் சர்மா. சானியா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி பாருங்க. ஒருவேளை அந்த ஆளுக்கும் இந்த பொம்பளைக்கும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கலாம். எஸ் சார். எங்களுக்கு காட்டுல ஒரு பாடி கிடைச்சது. அந்த பாடி பக்கத்துல உன்னோட இந்த கார்டு. மேம் நான் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் மேடம். நான் எதுவுமே பண்ணலையே மேடம். ஆனா நாங்க எதுவும் இதுவரை சொல்லலையே நீ ஏதாவது பண்ணிருக்கன்னு. இந்த கார்டை பாரு, நல்லா முயற்சி பண்ணி ஞாபகப்படுத்தி பாரு இந்த கார்டு யார்கிட்ட இருந்திருக்கும்னு. மேடம், இந்த கார்டு நான் நிர்மலா கிட்ட கொடுத்தேன் மேம். யார் அந்த நிர்மலா? பான் பீடா வைக்கிறவ. பார்ட்டி ஆர்டர்லாம் வந்தா நான் அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் என்னோட கார்டையும் நான் கொடுத்துட்டு வந்தேன் மேடம். மேடம் இதுல பாருங்களேன், இதுல அந்த பான் பீடா கரை இருக்கு பாருங்க. எங்க இருக்கு அவளோட பீடா கடை? அனுமார் கோயில் பக்கத்துல. அந்த டப்பா விட இந்த அண்ணா அண்ணா, அம்மா இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. எங்கேயாவது போயிருப்பாங்க, யாரு கூடயாவது. என்னைய அசிங்கப்படுத்துறதுக்குன்னு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி கடைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. போ வீட்டுக்கு போ. சார், ஷாப். என்னாச்சு சார்? இது நிர்மலான்றவங்களோட கடை தானே? அவங்க என்னோட அம்மா. எங்க அம்மா தான் சார். எங்க இருக்காங்க அவங்க? இது விஷயமா நீங்க 2 பேரும் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஏன் சார், என்னாச்சு? இந்த Dress என் மம்மியோடது தான். அப்படினா என் மம்மிக்கு அண்ணா, நம்ம மம்மிக்கு எதுவும் ஆகல. இங்க பாருமா, அழாதம்மா. உன்னோட அப்பா எங்க இருக்காரு? அப்பா எங்க அப்பா ஊருக்கு வெளியே ஃபேக்டரியில வேலை பார்க்கறாரு. நாங்களும் மம்மியும் எங்க ராகேஷ் அங்கிள் கூட இருக்கோம். அவங்க 2 பேரோட நம்பரையும் வாங்குங்க. ஓகே சார். பியூ, நீ என் கூட வா. ரிஷி, உன்னோட தங்கச்சி சொன்னா உங்க அம்மா ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரவே இல்லையாமே. ஆனா நீ உன் அம்மாவை தேடுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணவே இல்லையா? சார், எங்க அம்மா அவங்களே விருப்பப்பட்டு எங்கேயோ போயிருக்காங்கன்னு நான் நினைச்சேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு என்ன தோணுது, அவங்க எங்க போயிருப்பாங்க? சார், லலித் எங்களோட ஹவுஸ் ஓனர் சார். நான் 100% சொல்றேன், அவர் கூட தான் எங்க அம்மா போயிருக்கணும் சார். நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு நிர்மலா கிட்ட எந்த குடுக்கல் வாங்கலும் இல்ல. ஆனா அவங்க பையன் வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தானே. வீட்டு வாடகைக்கு பதிலா அவங்க கூட நீ நட்பா இருக்க ஆசைப்பட்டியாமே. ராத்திரி தனியா வீட்டுக்கு வர சொல்லிருக்கியாமே. சார், நான் ஒத்துக்கிறேன், எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் எப்பவும் அவளை கட்டாயப்படுத்தினதே இல்ல. அவ தான் என்ன தேடி வருவா, இன்னைக்கே பேசிக்கிட்டே இருப்பா. கஷ்ட நஷ்டங்களை எங்களுக்குள்ள வேற எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார், நான் உண்மையதான் சொல்றேன். நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த? என் கடையில.
சார் நீங்க வேணும்னா போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற கடையை விசாரிச்சு பாருங்க. அட நான் சொல்றது கேளுங்க சார், இந்த ரிஷி இருக்கான்ல அவன் ரொம்ப மோசமானவன். எனக்கு என்னமோ அவங்க அம்மாவை அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு தோணுது. அவன் எதுக்கு அவன் அம்மாவை கொல்லணும்? சார் அவன் தன்னுடைய அப்பா கூட தான் இருக்க ஆசைப்பட்டான். ஆனா அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல. அதனால அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ரிஷிக்கு ரொம்ப கோவம் வரும். அவன் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப மோசமான முறையில் பேசுவான். சரி, ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா ஃபர்தர் என்கொயரிக்காக உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவோம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வந்துருவேன். நிர்மலாவை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போடுறாங்க. ஆமாங்க சார், எனக்கு என்னவோ நிர்மலாவோட பொண்ணு பியூவை இன்னொரு முறை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு தோணுது. அவளுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவ மத்தவங்க மாதிரி நம்மளை குழப்பி விட்டு ஏமாத்த மாட்டா. அதுக்கு பதில் தன்னோட தாய்க்கு நியாயம் கிடைக்கணும்னு நமக்கு துணையா இருப்பா. பியோ கூப்பிடுங்க. இந்தா குடி. இங்க பாருமா பியோ, நாங்க உன் அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிச்சு நிச்சயமா அவனுக்கு தண்டனை வாங்கி தருவோம். ஆனா அதுக்காக நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல இத சொல்லு, உன்னோட வீட்டுல உங்க அம்மாக்கு யார் யாரோட ஒத்து வரல? யார் கூடயும் ஒத்து வரல. மம்மி எல்லார் கூடயும் சண்டை போடுவாங்க. ரிஷி அண்ணாக்கு அப்பா கூட இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனா மம்மி அண்ணன் நாங்க போகவே விடல. அதனால அவங்க ரொம்ப சண்டை போடுவாங்க. அப்போ உங்க அப்பாவும் ராகேஷும் இவங்க 2 பேருமே உன் அம்மாவோட சண்டை போடுவாங்களா? ரொம்ப. 2 நாளைக்கு முன்னாடி மம்மி ராகேஷ் அங்கிளை நல்லா திட்டிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியவே அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவர் எங்க அம்மாவோட பர்ஸ்ல இருந்து பணம் திருடினாரு. நீ போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொன்ன? நாளைக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அப்பா இதை பண்ணிருப்பாருன்னு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சதா? நான் போலீஸ்காரங்க கிட்ட என்னெல்லாம் சொன்னனும் அதெல்லாம் உண்மை. மம்மிய கொலை பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அது மண்டையில ஏறுதா? உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு என்னால துணையா இருக்க முடியல. ஆனா இப்ப அவங்கள கொலை பண்ணவன ஜெயில புடிச்சு தள்ளிய தீருவேன். நீயும் நிர்மலாவும் பிரியறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? அது 4 வருஷம். ஆமா, நீ ஏன் அவங்கள அப்படியே விட்டுட்ட? என்னத்த சொல்றது சார், நிர்மலா ரொம்ப பேராசை பிடிச்சவ சார். குடும்பமா பணமான்னு பார்க்கும்போது அவ பணத்தை தான் சார் தேர்ந்தெடுத்தா. அவளுக்கு நான் எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் அடிக்கடி பணம் கொடுக்கறது சுத்தமா பிடிக்கல சார். அவ இதுக்காக உன்னை பிரிஞ்சா? நான் என்ன பண்றது சார்? ஆனா நீங்க எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டுருக்கீங்க? அப்படி பிடிக்கணும்னா நீங்க போய் அந்த ராகேஷை பிடிக்க வேண்டியதானே? அவங்கிட்ட முதல்ல விசாரிங்க சார். ஆசை வார்த்தை சொல்லி அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு போயிட்டான் சார். ஆனா ஒரே வருஷத்துக்குள்ள அவன் சரியான பொறுக்கியா மாறிட்டான் சார். வேலை வெட்டிக்கெல்லாம் ஒன்றும் போறதில்ல. நிர்மலாவோட பணத்தை எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். பொறம்போக்கு. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிர்மலா அவனை தான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கா சார். திருடிட்டு இருக்கும்போது மாட்டிக்கிட்டானா. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், என்னுடைய பையன் ரிஷி அவன் தான் என்கிட்ட சொன்னான். எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நிர்மலா ராகேஷுக்கு தண்ணி அடிக்க பணம் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு இருக்கா. அதனால நிச்சயமா அவன் மேல இவன் கோவப்பட்டிருக்கணும். அதனாலதான். சார் 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 நான் ஒத்துக்கிறேன் சார், நான் சரக்கு அடிப்பேன். அதோட நிர்மலா கூட எனக்கு நிறைய வாட்டி சண்டை நடந்திருக்கு. ஆனா சார், நான் ஒன்னும் நிர்மலாவை கொல்லல சார். நான் சத்தியமா சொல்றேன் சார். பொய் சொன்னேன்னு தெரிஞ்சது அப்படியே அரைஞ்சிருவேன். நீ திருடி இருக்க. உன்னை நிர்மலா பார்த்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கா. நீ அவளை மிரட்டி இருக்க. அதனாலதான் நீ ஆத்திரப்பட்டு அவளை கொன்னுட்ட இல்லையா? சொல்லு. என்ன சார் இது? நான் போதையில பேசுன எல்லாத்தையும் எதுக்கு சார் சீரியஸா எடுத்துக்கிறீங்க?
சார் நான் ஏன் சார் அவளை கொல்லணும்? எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, வீட்டுக்கு செலவு வாடகை எல்லாம் அவ தான் கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆமா சார், நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராவது பொன் முட்டை இடுற வார்த்தை கழுத்தறுத்து கொல்லுவாங்களா? இல்ல சார், இது வேற விஷயம். இப்பெல்லாம் முன்ன மாதிரி எங்களுக்கு இடையில உறவு எதுவும் இல்ல. அதனால கடந்த 6 மாசமா நாங்க வேற வேற ரூம்ல தான் படுத்து தூங்குறோம். ஆனா சார், நான் அப்படியும் அங்கதானே சார் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சார் 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 நான் சொல்றத நம்புங்க, நான் நிர்மலாவை கொல்லவே இல்லை. நான் அவளை கொல்லல. நீங்க ஒரு தப்பான ஆள் மேல சந்தேகப்படுறீங்க சார். நான் ஒன்னும் நிர்மலாவை கொல்லல. சார், ராகேஷ் பேச்சுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நிர்மலா ராகேஷோட எல்லா செலவையும் பாத்துக்கிட்டா, அப்புறம் ராகேஷ் ஏன் நிர்மலாவை கொல்லணும்? அப்ப வேற யார் பண்ணிருப்பாங்க? நிர்மலாவோட மரணத்தினால வேற யாருக்கு அதிக பிரயோஜனம் இருக்கும்? எஸ், அம்மாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ. அப்பா, அம்மாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு. அப்பா, இனிமே நீங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆமாப்பா, இந்த பணத்தை வச்சு இனிமே நீங்க உங்க புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பிஸியா? சரிப்பா, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, பை. அண்ணா, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அம்மா நம்ம படிப்புக்காக ஏற்பாடு பண்ணது, அப்பாவோட பிசினஸ்க்காகலாம் இல்ல. அவ என்ன உயிரோடவா வந்து நம்ம மேல கோச்சிக்க போறா? அப்புறம் நீ இந்த அம்மா அம்மான்னு புலம்புறது நிறுத்து. நாம இனிமே அப்பா கூட தான் இருக்க போறோம். வா வா, எல்லாத்தையும் பேக் பண்ணு, நம்ம அப்பா கிட்ட போலாம். வா வா, சீக்கிரம் ரெடியாகு. வா வா வா. சார், நான் என்கொயரி பண்ணேன். அந்த என்கொயரி படி பார்த்தா நிர்மலாவோட மரணத்தினால 2 பேருக்கு தான் பிரயோஜனம் இருக்கு. ரிஷி அப்புறம் உமேஷ். நிர்மலாவோட இன்சூரன்ஸ் பணம் ரிஷிக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரிஷி அந்த பணத்தை உமேஷ் கிட்ட கொடுக்க போறோம், ஏதோ புது பிசினஸ் பண்றதுக்கு. அப்போ இந்த கொலையை ரிஷி உமேஷ் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பண்ணிருக்கலாம். ஆமா சார். சார், இப்படி நடந்திருக்கலாம். 2 பேர் சேர்ந்து கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம்ல. இதோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா நிர்மலா யார் கூடயோ உடல் ரீதியா தொடர்பு வச்சிருக்காங்க. சார், ஆனா யார் கூட? நிர்மலா 4 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட புருஷனை விட்டுட்டா. அப்புறம் ராகேஷோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவங்க கடந்த 6 மாசமா வேற வேற ரூம்ல தங்கியிருக்காங்க. அதே மாதிரி லலித்தும் சொன்னா அவன் தன்னோட வீட்டுக்கு நிர்மலாவை தனியா கூப்பிட்டு இருந்திருக்கான். ஆனா அவ அங்க போகல. அப்படி பார்த்தோம்னா இந்த கதையில இன்னொரு கேரக்டரும் இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்றோம். நாம ஒண்ணு பண்ணலாம், அந்த பீடா கடையை இன்னொரு தடவை நல்லா சோதனை பண்ணலாம். அங்க ஏதாவது தடயம் கிடைக்கும். எஸ் சார். உன் கடையை நான் திரும்பவும் சர்ச் பண்ணி ஆகணும். சார், நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க. பாருங்க, இந்த சின்ன இடத்துல என்ன கிடைக்க போகுது? ஏமா, நீ வெளியில வாமா. வா. சொன்னது உன் காதுல விழல? உனக்கு தனியா சொல்லணுமா? வா, வெளியே வா. போங்க, உள்ள போய் நல்லா சோதனை போடுங்க. மேடம், இந்த சிம் கார்டு கவர் கிடைச்சிருக்கு பாருங்களேன். இந்த சிம் கார்டு உங்க அம்மாதா? மம்மிது கிடையாது. மம்மி கிட்ட இந்த கம்பெனியோட சிம் கார்டு கிடையாது. எங்க வீட்ல யார்கிட்டயும் இந்த நெட்வொர்க்கோட சிம் கார்டு கிடையாது. சார், நிர்மலாவோட பாடி பக்கத்துல எரிஞ்சு போன 2 மொபைல் கிடைச்சது. சார், மேபி இந்த சிம் கார்டு அந்த மொபைலோட தான் இருக்கலாம். நிர்மலா வீட்ல இருக்கவங்களுக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம்ல? அப்படியே இருக்கலாம். ஆனா இந்த சிம் கார்டோட நம்பர் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்மளால இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியாது. வேணும்னா ஒன்று செய்யலாம், இந்த ஏரியால எத்தனை மொபைல் கடைகள் இருக்கோ அங்க எல்லாத்துலயும் போய் விசாரிக்கலாம். நிர்மலா இந்த சிம் கார்டை இந்த ஏரியால இருக்கிற ஏதோ ஒரு கடையில தான் வாங்கியிருக்கணும். எஸ் சார். நிர்மலாவோட ஆதாரை செக் பண்ணுங்க. சிம் கார்டோட கண்டிப்பா லிங்க். எஸ் சார். அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த கேஸுக்கு சம்பந்தமான எந்த என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் நீங்க 2 பேரும் வரணும். வராம இருக்க கூடாது. ஓகே, வாங்க போலாம். ஆமா, இந்த சிம் கார்டு என் கடையில தான் வாங்கியிருக்காங்க. மேடம், எந்த கடையில சிம் கார்டு வாங்கியிருக்காங்களோ அந்த கடையை கண்டுபிடிச்சாச்சு மேடம். சார், நிர்மலாவோட இன்னொரு நம்பரோட கால் ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த நம்பருக்கு ஒரே ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் தான் மெசேஜும் கால்ஸ் வந்திருக்கு. நீங்களே பாருங்க இந்த நம்பர் யாரோடதுன்னு.
நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? ஏன் மறுபடியும் எங்க கடையை சோதனை போட போறீங்களா? இல்ல, இந்த கேஸை நாங்க சால்வ் பண்ணிட்டோம். உன் அம்மாவை கொலை பண்ணவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்க கைது பண்ண வந்திருக்கோம். சார் இங்க பாருங்க, நான் ஒன்னும் என் அம்மாவை கொல்லல. எங்களுக்கு தெரியும் நீ உன் அம்மாவை கொலை பண்ணலன்னு. மேபி உன்னோட ஃப்ரெண்ட் பங்கஜுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அட இல்ல மேம், அவனுக்கு எதுவும் தெரியாது மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. நிஜமா தெரியாதா? ஏய், ஏய், எங்க ஓட பாக்குற? நான் எதுவும் பண்ணல. கூட்டு போங்க இவனை. சொல்லு, நிர்மலாவை எதுக்காக கொலை பண்ண? ஹலோ ஆண்டி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க. நிர்மலா. என்ன நிர்மலாவா? ஆன்ட்டில இருந்து இப்ப நிர்மலா ஆயிடுச்சா? இல்ல, அது வந்து ரிஷி என்னோட ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி நேம் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஆங்கிள்லயும் ஆன்ட்டி மாதிரியே இல்ல. எதுக்கு இப்படி ஓவரா வழியிற? உனக்கு என்ன வேணும்? நேரா விஷயத்துக்கு வா. அட எதுவும் வேணா, எனக்கு உங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும். எப்படிப்பட்ட இடம்னா நீங்க அங்க போய் சந்தோஷமா இருக்கணும். நான் ஏற்கனவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீ என்ன சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? தேங்க்யூ. கிளம்பிங்க இருந்து. நிர்மலா என்ன சுத்தமா அவாய்ட் பண்ணா. ஆனா நான் திரும்ப திரும்ப அவளை நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நான் உங்களுக்காக வேற ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாம் இல்ல. யார் சொன்னா இதை பர்த்டேக்கு தான் சாப்பிடுவாங்கன்னு? இது உங்க ஸ்பூனு, இது என்னோடது. அப்புறம் என்னாச்சு? வாவ், இவ்ளோ காஸ்ட்லியான போனா? நிஜமா எனக்கு இந்த போனை ரொம்ப பிடிக்கும். இந்த போனை வாங்கணும்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? இது ரொம்ப காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்காக காஸ்ட்லியா இருந்தா என்ன, சீப்பா இருந்தா என்ன, உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஹாப்பி? ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆர் வெல்கம். இந்த போன்ல இருந்து நீங்க எனக்கு மட்டும் தான் கால் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவ என்னோட வழிக்கு வந்தா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? ஹலோ, இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை பார்க்க வரேன். ஏன்? எனக்கு அவசரமா பணம் தேவை இருக்கு. உடனே வாடகை கொடுக்கலன்னா காலி பண்ணணும்னு அந்த லலித் சொல்லிட்டான். அப்படி இல்லனா என்ன? இல்லனா என்ன ஆகும்? நான் வந்து உன் கூட தப்பு பண்ண வேண்டியிருக்கும். சொல்றது புரியுதா? நீ என்ன காதலிக்கிற, உனக்கு என்ன பிடிக்கும்னு நீ சொல்லிட்டு இருந்தல. அப்ப சரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். எனக்கும் இந்த கேடு கெட்ட வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. எனக்கு சீக்கிரம் விடுதலை வேணும். ஒரு நிமிஷம். நான் உன்னை கல்யாணம் பண்ணி போறேன்னு எப்போ சொன்னேன்? என்னோட அம்மா வயசு தான் உனக்கு, அது புரியுதா இல்லையா? என்ன, என் கூட பழகும் போது உங்க அம்மா ஞாபகம் வரலையா? என்ன நீ அப்படி சுத்தி சுத்தி வந்த? ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. நீ எனக்கு பணமும் கொடுக்கணும், என்ன நீ கல்யாணமும் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உன் வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி உண்மையை போட்டு உடைச்சிருவேன். புரியுதா? சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ நைட் வந்து என்ன மீட் பண்ணு, சரியா? நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நம்ம எதுவா இருந்தாலும் பேசி முடிவு எடுக்கலாம். ஓகே? ஓகே.
நான் தான் நிர்மலாவை கொலை பண்ணேன். அவ தான் கொலை பண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனா. அவ என்ன பிளாக்மெயில் பண்ணா. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அவ என்ன எப்படி பிளாக்மெயில் பண்ணான்னு? மறுபடி ஃபோன் பண்ணி என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தா. என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மையை சொல்லிடுவாளாம். என் நெத்தில என்ன இழிச்ச வாயின எழுதியிருக்கா? நான் ஒரு 20 வயசு பையன் ஒரு 40 வயசு பொம்பளையா கல்யாணம் பண்ணிப்பேன்? சிரிச்சு பழகி 4 வார்த்தை பேசணும், 4 gift கொடுத்தா இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். அவன் மட்டும் என் வீட்டுல வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தானா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருப்பண்ணா? என் வீட்டுல உள்ளவங்க என்ன பிச்சைக்காரனா ஆக்கியிருப்பாங்க. அதனாலதான் நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவளை கொன்னேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அவளை நான் கொலை மட்டும் பண்ணல. அவளை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவளோட பணத்தை நான் எரிச்சிட்டேன் நிர்மலாவ. பொறுக்கி நீல ஒரு ஃப்ரெண்டாடா. ரிஷி கோவத்துல சொல்ற ஒரு வார்த்தை, பண்ற தவறுகள் வருங்காலத்துல அது ஒரு பாரம் ஆயிடும். உன்னோட அம்மாவுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அப்புறம் இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். இவனை உள்ள போடுங்க.